முயற்சிகள் செய்து வாழ்ந்தால் வாழ்க்கை ஆனந்தமே. நீ ஒழுக்கத்துடனே வாழ்ந்தால் உடலும் ஆலயமே. முயற்சிகள் செய்து வாழ்ந்தால் இன்பம் குற்றாலமே. நீ வாழ்கிற வரையில் வருகிற நாட்கள் வைபோகமே. தேசபக்தி வேண்டும், ஒரு தெய்வ பக்தி வேண்டும், நம் தேக பக்தி வேண்டும். இவை சாதனை செய்திட தூண்டும் தூண்டும். தேசபக்தி வேண்டும், ஒரு தெய்வ பக்தி வேண்டும். வாங்க மாஸ்டர். ஹலோ, how are you? I'm fine. உள்ள வாங்க. அத்தை, அத்தை, எங்க மாஸ்டர் வந்திருக்காரு. வாங்கய்யா. வணக்கம்மா. உட்காருங்க. மாலா, நீ பேசிட்டு நான் காப்பி கொண்டாரேன். வேண்டாமா. மாலா, உன் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆல் இண்டியா காம்படிஷன்ல நீ கலந்துக்க வேண்டாமா? ஓ, கண்டிப்பா கலந்துக்கிறேன் மாஸ்டர். அதை கேட்டு போலாம் தான் வந்தேன். மாலா அடிக்கடி உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருப்பா. ஐயா, அப்பா அம்மா இல்லாத பொண்ணுக்கு நான் தான் அப்பாவும் அம்மாவும். காலகாலத்துல ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டேன்னா என் கடமையெல்லாம் முடிஞ்சிடும். ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? உனக்கு அவசரம் எல்லாம் இருக்கலாம், ஆனா என் கடமைன்னு ஒண்ணு இருக்கலாமா? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாலா சொல்றபடி பார்த்தா இப்ப ஒண்ணும் அவசரமே இல்ல. ஒரு பொண்ணுக்கு 21 வயசுலதான் கல்யாணம் செய்யணும்னு அரசாங்கத்தோட சட்டம். அந்த சட்டத்தை மீறி செய்யறது நல்லது இல்லம்மா. அது மட்டும் இல்ல, அது உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம் இல்ல. இவர் யாருமா? என் புருஷன் அமெரிக்காவில் இருக்காரு. அமெரிக்காவிலையா? ஆமையா, 7-8 வருஷமா எங்க இருக்காருன்னு தெரியாம இருந்துச்சு. சமீபத்துலதான் இருக்கிற இடத்தை தெரிவிச்சு கடுதாசி போட்டிருக்காரு. ஏன், உங்க மேல அவருக்கு ஏதாவது கோபமா? கோபம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டதுக்கே காரணம் அவருக்கு இருந்த மூட நம்பிக்கைதான். ஐயா, எங்க சொந்த ஊர் மதுரை. என் வீட்டுக்காரரும் உங்களை மாதிரி மாஸ்டரா தான் இருந்தாரு. ஓரளவு வசதியும் இருந்துச்சு. அப்பா அம்மா இல்லாத அவருக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அந்த தங்கச்சியை கண்ணுக்கு கண்ணா வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்தாரு. அவளுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு. அதுதான் இந்த மாலா. இவளை தன் தங்கச்சிக்கு மேலா கவனிச்சாரு. ஒரு நாள் குழந்தை தூக்கிட்டு அவளும் அவ புருஷனும் கார்ல கோயிலுக்கு போனாங்க. என்ன அலமு, நீ கூட போயிருக்க வேண்டியதானே? இந்த பயங்கரமான காத்துலயும் மழையிலயும் என் தங்கச்சி கை குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறாளோ? உங்க தங்கச்சி என்ன சின்ன பிள்ளையா? அவ தனியாவா போயிருக்கா? புருஷன் கூட கார்ல தானே போயிருக்கா. அப்பாடி, கார் வந்துச்சு, நான் பொழைச்சேன். உங்க அருமை தங்கச்சி வந்துட்டா, போய் பாருங்க. யாரு? முருகனா? அம்மா, என்ன பந்த நேரத்துல யார் குழந்தை இது? இது உன் தங்கச்சி குழந்தைதான். என் தங்கச்சி குழந்தையா? நான் காரை வந்துகிட்டு இருக்கும் போது நடுவழியில கடந்து ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்தது. பக்கத்துல போய் பார்த்தா ஒரு ஆணு பெண்ணு கட்டிப்பிடிச்சபடி செத்து கிடந்தாங்க. அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா அது உன் தங்கச்சி. இருக்காது, நடந்திருக்காது. என் தங்கச்சிய பார்க்கணும். பாடி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சா? பெத்த ஆத்தாவை முழுங்கிட்டு இப்ப அழகிரியாடி தொலைஞ்சு போ. நான் திரும்பி வரும்போது இது என் முகத்திலேயே முடிக்க கூடாது. அலமேல, சாரதா, இங்க வா. என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. குழந்தை வச்சுக்க, அப்புறமா வாங்கிக்கிறேன். மாலா, அத்தை ஊட்டுறல, சீக்கிரம் சாப்பிடுமா? உங்க அம்மா இல்ல, சீக்கிரம் சாப்பிடுமா? நான் சாப்பிட்டுருவேன். ஆ காட்டு. ஆ ஆ ஆ. சீக்கிரம் சாப்பிடுமா? அலமேல, எங்க இருக்க? அங்க போய் ஒளிஞ்சுக்க. அத்தை, அத்தை, இன்னைக்கே நான் போட்டியில ஜெயிச்சிட்டேன். ஏ ராசாத்தி, நீ எதுலயுமே ஜெயிச்சிருவ. பெத்த ஆத்தால முடிகிட்ட கழுத, என்ன தைரியம் இருந்தா நான் இருக்கிற இடத்துக்கு நீ வருவ? வருவியா? இந்த லட்சணத்துல விளையாட்டு போட்டியில வர ஜெயிக்கிறியா?
நிறுத்துங்க. இவ என்ன பாவம் பண்ண? ஏன் அடிக்கிறீங்க? நீங்க பண்ற கொடுமையில தான் நமக்கு குழந்தை இல்லாம போச்சு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. விளையாட்டு மேல பிரியமா இருக்கிற அவ விளையாட்டுல ஜெயிச்சா என்ன தப்பு? ஆமா, இவ விளையாட்டுல ஜெயிச்சு பெரிய கோல்டு மெடல் வாங்க போறா. கோல்டு வாங்க மெடல் வைக்கிறேன். ஆமா, எனக்கு போட்டியா தங்க மெடல் வாங்க வைக்க போறியா? இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத நீ இன்னைக்கு இவளுக்காக எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட. இனிமே இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் இந்த தலைவாசப்படிய மிதிக்க மாட்டேன். என்னங்க தெரியாம பேசிட்டேன். இனிமே பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல அவளுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணு. ஆமையா, அந்த வைராக்கியத்துலதான் நான் எவ்வளவோ பாடுபட்டு இவ்வளவு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர், முதல்ல கோல்ட் மெடல் வாங்கணும். அதை எங்க மாமா கிட்ட கொடுத்து அவர் காலில் விழுந்து இங்க கூட்டிட்டு வரணும். எப்படியாவது நான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. மாலா, டோன்ட் வரி. உன் தன்னம்பிக்கை பாராட்டுறமா. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியாவிலிருந்து ஒரு ஸ்விம்மிங் டீம் அமெரிக்காவுக்கு போக போகுது. வரப்போற ஆல் இந்தியா ஸ்விம்மிங் காம்படிஷன்ல ஸ்டார் ஆயிட்டேன்னா மாலா, நீ நினைச்சது நிச்சயமா நடக்கும். பி ஹாப்பி. நான் வரமா? அத்தை, நீங்க கவலையப்படாதீங்க. நான் எப்படியாவது அமெரிக்காவுக்கு போய் மாமாவிங்க கூட்டிட்டு வருவேன். மலா, உன் எண்ணப்படியே என் தெய்வம் வந்தா போதுமா? மிஸ்டர் பரந்தாமன், இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க. Keep it up. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சார். யோகாசனத்துல இவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிறது இப்பதான் புரியுது சார். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா மனசை கட்டுப்பாடோட வைக்கணும். மனசு கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா உடம்பு கட்டுமஸ்தா இருக்கும். கட்டுமஸ்தான உடம்புல நோய் நொடி அண்டாது. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? தினமும் ஒரு நாள் தவறாம நீங்க ஆர்வத்தோடு யோகாசனம் செய்து கொண்டே வர வேண்டும். முக்கியமாக பிரீத்திங் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் தினமும் விடாம செய்து கொண்டே வந்தால் ஆஸ்மா போன்ற வியாதிகள், மீது வியாதிகள் ஒன்றுமே கிட்ட அண்டாது. உடம்பு நல்ல கட்டுமஸ்தா இருக்கும். இப்ப என் உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் விரட்டி அடிச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்தாச்சு சார் யோகாசனத்தினால. அப்பா, ஆனந்த், அப்பா, எங்க இப்படி ஆச்சரியமா இருக்க? இனிமே உங்க மகனை பத்தி எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்கும். அப்படியா? அப்பா, இப்ப நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டு என் உடம்பு புல்லரிச்சு போச்சுப்பா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எல்லாம் அவர் காட்டிய வழி. இப்போ எனக்கு மனசுல அமைதி வந்துருச்சு. ஆனந்த வரணும்னா ஆனந்த கையில தான் இருக்கு. நிச்சயமா கிடைக்கும்பா. என்ன நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வலிமை, நம்பிக்கை தான் வெற்றி. நோக்கம் நல்லதா இருந்தா ஊக்கம் உண்மையா வரும். எல்லாம் நன்மையா முடியும். ஆல் இந்தியா நீச்சல் போட்டியில வெற்றி பெற்ற உனக்கு எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாலா, உன் என்ன நிறைவேறிச்சு, ஏன் என்ன எப்ப நிறைவேறுமோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவங்க மனசு மாதிரியே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். என்னடி வந்த பிள்ளைய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கே? உட்காருங்க தம்பி. பரவாயில்லம்மா. காபி கொண்டாரு. இல்லம்மா, நான் இப்ப காஃபி டீ சாப்பிடறது கூட நிறுத்திட்டேன். கொஞ்சம் பேசிட்டு இருங்க, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு பாரு. சரி அத்தை. ஆனந்த், கூடிய சீக்கிரம் எனக்கு அமெரிக்கா பயணம் இருக்கும். நான் அங்கேருந்து திரும்பி வரப்போ உங்களை ஒரு வித்தியாசமான மனுஷனா பார்க்கணும். ஷூர் மாலா, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.